அப்படி என்ன பண்ண அவரை? மாமா டேய் என்னடா? கிளம்புடா. என்னாச்சுடா? இங்கிருந்து கிளம்புடா. இங்க தாண்டா வர சொன்னாருன்னு சொன்னான். போடாங்கிறல. போடா. அப்போ காவியா அம்மாவோட தான் இருக்காளா? அப்போ காவியா பேயிங் கெஸ்டா வந்தது ஜெய்ய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அப்படிதானே? உங்களுக்கு புரியல. அவளா வரல. அர்ஜுன் தான் காவியாவை வம்படியா கூட்டிட்டு வந்து அம்மா வீட்டுல தங்க வச்சிருக்காரு. கேட்டா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு சொல்லுவாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அர்ஜுனுக்கு காவியாவை எப்படியாவது ஜெய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். அவர் வைஷாலியோட ஃபீலிங்ஸ பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. வேணும்னு இப்படி பண்றாரு மாமா. என்ன மாமா சிரிக்கிறீங்க? அர்ஜுன் மாதிரி நீங்களும் மாறிட்டீங்களா? இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்ல. வைஷாலி என்னோட சிஸ்டர். ஐ ரியலி கேர் ஃபார் ஹர். அவ அப்செட் ஆகுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அண்ட் எஸ், அர்ஜுன் இஸ் சோ இன்சென்சிட்டிவ். இப்ப தெரியுதா நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பொறுமையை இழந்துட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னு? நீ சொல்றது புரியுது. நீ ரொம்ப கவலைப்படுறேன்னு தோணுது. அந்த கவலை எனக்கு இருக்காதா? இதுல அர்ஜுன் மேல என்ன தப்பு இருக்கு? என்ன மாமா சொல்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. ஒருவேளை ஜெய் வைஷுவை உண்மையா லவ் பண்ணியிருந்தான்னா அவன் அதுல பிக்ஸ் ஆயிருப்பான். அதை யாராலையும் மாத்த முடியாது. டேய் சீக்கிரம் வாடா. டேய் என்னடா ஆச்சு? எப்படி ஓடி வர? அவரை பாத்தியா? டேய் லூசாடா நீ. இங்க எவன்டா மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணது? லூசு. மச்சான், அந்த ஹெச்ஓடி தாண்டா இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணது. ஏன், என்னாச்சு? போடாங். அண்ணி உங்க மாமா மேல உட்காந்துருக்காங்க. வரும்போது அவங்களோட தான் கார்ல வந்தேன். குரூப் ஸ்டடி பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த டைம்ல அவங்க என்ன பார்த்தாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இதுல என்னடா இருக்கு? அப்படியே சும்மா வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே? சும்மா அப்படியே வந்து ஹெச்ஓடிக்கு லஞ்சம் கொடுக்க வந்தேன்னு சொல்ல சொல்றியா? உங்களுக்கு அவங்கள பத்தி சரியா தெரியாது. கேள்வி கேட்கறதுல இந்தியாவுல நம்பர் 1 அவங்க தான். எங்கடா அவன்? தெரியல மச்சி. போனை போட்டு நீயே கேளு. டேய் எங்கடா இருக்க? மாப்பிள்ள, என்னால அங்க வர முடியாதுடா. என்னடா சொல்ற? வீட்டுல அப்பா பாத்ரூம்ல வழுக்கி வந்துட்டாரு மச்சான். நானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்பதான்டா வந்தேன். போயிட்டு வந்தாச்சுல, உடனே கிளம்பி இங்க வா. அந்த ப்ரொஃபசர் உனக்கு மட்டும் தான்டா தெரியும். டேய் இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு மச்சி. உடனே கிளம்பி வாடா ப்ளீஸ். ஏய் மச்சி, சாரி மச்சி. அவரோட பேரும் ஆளும் எப்படி இருப்பாரு நான் சொல்றேன். நீயே தேடி கண்டுபிடிச்சுக்கோ மச்சி. லூசு மாதிரி பேசாத, கடுப்பாயிடுவேன். அவர் நீ தானே பார்த்த, உனக்கு மட்டும்தான் அவர் தெரியும். பணமும் நீ தாண்டா கொடுத்துருக்க. புதுசா யாராவது போனா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். அப்போ ஒண்ணு பண்ணு, அவருக்கு போன் பண்ணி நாம எல்லாரும் நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லு. சரி மச்சி. டேய் வாங்கடா, முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். வாய தரங்க, நல்லா தரங்க, இன்னும் தரங்க, நல்லா தான் தரங்க, இன்னும் கொஞ்சம் தரங்க சார். அர்ஜுன் நல்லா வாய தர. தரங்க. டாக்டர், அர்ஜுனுக்கு குரல் சீக்கிரமா திரும்ப வந்துரும்ல? வந்துரும். அநேகமா மழையில நனைஞ்சதுனால இவர் தொண்டை ரொம்ப இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. என்னாச்சு டாக்டர்? அதான் கெட்டு போயிருக்குன்னு சொல்றேன்ல. வாய தரங்க. இவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கிறாரு. குடிப்பீங்களா? ஆமா டாக்டர், குடிக்க ஆரம்பிச்சேன்னா ஓவரா குடிப்பான். நாம எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டான், குடிச்சுக்கிட்டே இருப்பான். உங்க பேச்சே கேட்கலன்னா
எங்க பேச்சு எப்படி கேட்பாரு? ம். அநேகமா இவரு கத்துவார்னு நினைக்கிறேன். ஆமா டாக்டர், பிரியாவை பார்த்தா பயங்கரமா கத்துவான். எப்ப பாரு டென்ஷன் ஆவான். பிரியாவா? அது யாரு? அர்ஜுனோட வைஃப் டாக்டர். என்ன அர்ஜுன், எதுக்கு பொண்டாட்டிய கத்துற? பொண்டாட்டிய திட்டினா அவங்களுக்கு கோபம் வந்துரும், அதனால எல்லாம் கெட்டு போயிடும். நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சா பொண்டாட்டிய கோபப்படுத்த கூடாது. சரி, அதெல்லாம் விடு. இப்ப நான் உனக்கு மருந்து எழுதி தரேன், இந்தாங்க. வேளா வேலைக்கு அதை சாப்பிடு, உடனே சரியாயிடும். அட என்னப்பா இது, இப்படி நல்ல விஷயத்துக்கெல்லாம் மூஞ்சி சுளிக்கிற? பிராந்தி விஸ்கி எல்லாம் நல்ல மூச்சு முட்டை குடிக்கிற? அது மாதிரி நினைச்சு இதையும் குடி. நோட் பேனாவா? சுகன்யா, கொஞ்சம் நோட் பேனா எடுத்துருவாயா? இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சீன்னா கரெக்டா 2 நாள்ல உனக்கு தொண்டை சரியாயிடும். அதாவது 2 நாள்ல சரியாகலைன்னா 1 வாரத்துல சரியாயிட்டு போகுது. என்னது இது? உங்களால அது படிக்க முடியாது, கொடுங்க. பெட்டா? அப்போ என் ட்ரீட்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லாம பெட்டு கட்டுற, அப்படித்தானே? ஐயோ டாக்டர், அப்படி இல்லைங்க. இன்னைக்கு கம்பெனில ஒரு முக்கியமான நாள். ஒரு லேண்ட் ஆக்ஷன் இருக்கு, அத ஏலத்துல எடுக்கணும். அதுக்கு இவரோட குரல் ரொம்ப முக்கியம். இப்போ ஏதாவது மருந்து இன்ஜெக்ஷன் கொடுத்து உடனே குணப்படுத்துறீங்களா ப்ளீஸ்? ஒண்ணு பண்ணுவோம், நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீ ஜீம் பூம் பான்னு சொல்லு, குரல் வந்துரும். பின்ன என்னையா, நான் என்ன டாக்டரா இல்ல மந்திரவாதியா? வருஷம் ஃபுல்லா குடிச்சு தொண்டையை கெடுத்து வச்சிருக்காரு, சரி பண்றது மட்டும் ஒரே இன்ஜெக்ஷன்ல சரியாயிடுமா? இது ஸ்டெத் தான், மந்திர கயிறு இல்ல. இது ரெஸ்ட் எடுத்தாதான் சரியாகும். யாருக்கிட்டையும் கத்தக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? நோ பிட்டிங், நோ ஆக்ஷன், நத்திங் டூயிங். 2 பேரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும், புரிஞ்சுதா? பொட்டி எடுப்பா. ஓகே. அர்ஜுன், ஒரு வேலை பண்ணலாம். நீ எழுது, நான் படிக்கிறேன். ஏதாவது ட்ரை பண்ணுவோம், மேனேஜ் பண்ணிக்கலாமே. இந்த அர்ஜுன். ஏதாவது புரியுற மாதிரி எழுது அர்ஜுன். இந்த நம்பர்ஸ் ஒண்ணுமே புரியலையே. இது என்ன 300? சத்தியமா இது என்னன்னு புரியல அர்ஜுன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ண ப்ளீஸ். அர்ஜுன், நீ ஸ்கூல்ல எப்படி பாஸ் ஆன? அர்ஜுன், வெரி பேட் ஹேண்ட் ரைட்டிங்.
இவன் சின்ன வயசுல கூட இப்படிதான் பழுதுவான். அதான் அந்த பெட்டி இருக்குல்ல, பாப்லேட் பெட்டி. பெட்டியா? டேய், மடியிலே தூக்கிட்டு சுத்துவாங்களே. மா, அது லேப்டாப். ஆமா, அதத்தான் சொன்னேன். அது வந்ததுல இருந்து சுத்தமா எழுதுறதே விட்டுட்டான். நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. என்னாச்சு? எல்லாரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அண்ணி, இன்னைக்கு அர்ஜுன் ஃபுல்லா சைலண்ட் மோடு. ஃபுல் டே நோ ஸ்பீக்கிங். கத்துறதுக்கு அலவுட் இல்ல, குடிக்கிறதுக்கு அலவுட் இல்ல, முக்கியமா ஃபைட் பண்றதுக்கு அலவுடே இல்ல. நோ ஃபைட்டிங். வாவ், வெரி குட். என்ன வாழ்க்கடா. டேய், இவள என்ன நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அத்த, நானா சொல்லல. அவர் மனசுல என்ன ஓடுதோ அதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்றாரு? இவ என் மண்டக்குள்ள வண்டி ஓட்டுறா, வண்டி. அர்ஜுன், அர்ஜுன், அப்படியே சொன்ன? அனி, இப்ப என்ன சொன்னா? நீ என்ன என் மவுத் பீஸா? வாயாடி. அர்ஜுன், அப்படியே சொன்ன? வாவ், அனி, உங்களுக்கு என்ன டேலண்ட்! டேலண்ட்? அவுட் ஸ்டாண்டிங். உங்களால தான் எங்களை காப்பாற்ற முடியும். அர்ஜுன், நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேள. நம்ம இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் பிட்டிங்க்கு அண்ணிய கூட கூட்டு போலாமே. இரு, அவசரப்படாத. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அத அண்ணி பேசிடுவாங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சொன்ன கேள அண்ணி, ப்ளீஸ். நான் பிட்டிங், நான் எப்படி? ஒருவேளை அவரு மனசால ஃபீல் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ளீஸ்னு கேட்டா பார்க்கலாம். ப்ளீஸ்னு கேள. ப்ளீஸ் தானே, சொல்ல. சொல்லுப்பா, ப்ளீஸ். பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் சொன்ன கேள அண்ணி, ப்ளீஸ். நான் பிட்டிங், நான் எப்படி? பாருங்க பாருங்க பாருங்க, என்ன வேணாம்னு சொல்றாரு பாருங்க. அப்புறம் நான் எதுக்கு வரணும்? சைகை காட்டுறேன். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. உங்களை எப்படி வேணாம்னு சொல்லுவாரு? சொன்னாரே. அண்ணி, இப்ப கம்பெனியோட ஃபியூச்சரே உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ப்ளீஸ் அண்ணி. என்ன அர்ஜுன்? பாருங்க ஜெய், எனக்கு அங்க வந்து உங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்றதுல எந்த ஆப்ஜெக்ஷனும் இல்ல. ஆனா இப்படி ஒன்னும் டவுட்ஃபுல்லா கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. And there's a way out. ஒருவேளை அவரு மனசால ஃபீல் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ளீஸ்னு கேட்டா பார்க்கலாம். ப்ளீஸ் அண்ணா. அண்ணி, அர்ஜுன், அர்ஜுன், ப்ளீஸ்னு கேள. அர்ஜுன், சொல்லு அர்ஜுன், ப்ளீஸ் அண்ணா. அர்ஜுன், அண்ணி கிட்ட ஒரு வாட்டி ப்ளீஸ்னு கேள. அண்ணி, ப்ளீஸ் சொல்லிடுவாரு. அர்ஜுன், ப்ளீஸ் சொல்ல. அர்ஜுன் சொல்ல. ப்ளீஸ் அர்ஜுன் சொல்ல. சொல்லு அர்ஜுன். ஏய் அர்ஜுன், ப்ளீஸ் தானே, சொல்ல. ப்ளீஸ் அர்ஜுன். அர்ஜுன், உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். அண்ணி கிட்ட தானே, ப்ளீஸ் கேள. ஏய், சொல்லுப்பா, ப்ளீஸ். அர்ஜுன், ப்ளீஸ் கேள.
இந்தா அட்லீஸ்ட் ப்ளீஸ்னா அது எழுது. ப்ளீஸ் நீ எழுது அர்ஜுன். என்னது இது? புரியுதா? எனக்கு எதுவும் புரியல. புரியாததெல்லாம் என்னால ப்ளீஸா எடுத்துக்க முடியாது. அண்ணி இது ப்ளீஸா ப்ளீஸ் தான் எழுதியிருக்கான். அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் இப்படிதான் எழுதுவான். அர்ஜுன் ப்ளீஸ் தானே இது? அண்ணி ப்ளீஸ் நீங்க ரெடி ஆயிடுங்களேன். ஜெய், நான் தான் சொன்னேன்ல, எனக்கு புரியணும். எனக்கு இது புரியவே இல்ல. ப்ளீஸ்னா இப்படியா இருக்கும்? ப்ளீஸ் அப்படிங்கறது மனசுல இருந்து ஃபீல் பண்ணி வரணும். அதை எழுதி கூட காமிக்கணும்னு அவசியம் இல்ல. மனசுல ஃபீல் பண்ணா முகத்துல தெரியும். இந்த முகத்தை பாருங்க, ப்ளீஸ் சொல்ற மாதிரியா இருக்கு? என்ன அர்ஜுன்? நான் சொல்லல, இப்பதான் மனசால சொல்றாரு. ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன ஆச்சரியமா இருக்கு, டென்டிஸ்ட் வேலையை விட்டுட்டு நீங்க இந்த பிசினஸ் பார்க்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவர் என்னோட ஹஸ்பண்ட், நான் அவரோட வந்திருக்கேன். ஹி இஸ் மிஸ்டர் இளங்கோ, என்னோட ரெகுலர் பேஷண்ட். அர்ஜுன் மை ஹஸ்பண்ட். ஹலோ சார். உங்க ஒய்ஃப் வலியும் வேதனையும் ரொம்ப கொடுப்பாங்களே? அதான் பேச முடியாதுல்ல, அப்புறம் என்ன? எனக்கு எப்ப பல்லு வலி வந்தாலும் இவங்க கிளினிக் தான் நான் போவேன். அந்த அளவுக்கு நல்லா கவனிப்பாங்க. மிஸ்டர் இளங்கோ, ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். ஓகே, கேரியா. கடைசியில இவ பேஷண்ட் கிட்டயே வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதானே நினைக்கிறீங்க? பேசிக்கலி எனக்கு உங்களோட பிசினஸ் டீலிங் இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. மிஸ்டர் இளங்கோ இருக்கார்ல, எனக்கு இவரை ரொம்ப நல்லா தெரியும். ஹி இஸ் மை ரெகுலர் பேஷண்ட் ஆக்சுவலா. அண்ட் இவர் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி என்கிட்ட நிறைய பேசியிருக்காரு. சோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐம் ஷுவர் நான் உங்களோட பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறேன். இங்க ஒரு ஸ்வீட் கப்பல் வந்திருக்காங்க. ஏலம் கேட்க போறாங்களாம். வந்தனா, என்ன பதிலே காணும்? அர்ஜுன் பிரியா தம்பதிங்க வந்திருக்காங்கன்னு தெளிவா சொன்னதா புரியுமோ? மேடம், 1 செகண்ட் கால் அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே மேடம். ஹலோ. ஹலோ. அசோக், நான் ஸ்பாக்கு வந்திருக்கேன். அப்புறமா ஃபோன் பண்ணவா? வந்தனா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு உடனே ஆக்ஷனுக்கு கிளம்பி வா. இங்க பார், எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் என் ஹேர் கர்ல் பண்ண போறேன். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். ஏன் நீ தேவையில்லாம சிரமப்பட்டு இருக்க? இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா ரோலரும் ஹீட்டரும் இல்லாம உன்னோட ஹேர் தானாவே கர்ல் ஆயிடும். என்ன சொல்ற? இங்க ஒரு ஸ்வீட் கப்பல் வந்திருக்காங்க. ஏலம் கேட்க போறாங்களாம்.
வந்தனா என்ன பதிலே காணும்? அர்ஜுன் பிரியா தம்பதிங்க வந்திருக்காங்கன்னு தெளிவா சொன்னதான் புரியுமோ? அப்புறம் என்ன யோசிக்கிற? கிளம்பி வர வேண்டியதானே? நான் உடனே வரேன். That's good. பாய். ஹலோ அண்ட் வெல்கம் டு எவ்ரிவன். இ ப்ராப்பர்ட்டிஸோட ஈவெண்ட்டுக்கு உங்க எல்லோரையும் வரவேற்கிறேன். நம்ம இங்க லேண்ட் ஆக்ஷனுக்கு வந்திருக்கோம். எல்லா கம்பெனியும் அவங்க ரேட்டை இங்க கோட் பண்ணுவாங்க. இ ப்ராப்பர்ட்டிஸ் இந்த டாப் லொகேஷன்ல இந்த பிரைம் ப்ராப்பர்ட்டிஸை ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். $45 crores. 45 crores. Excellent. Very good. 45 crores. 45 crores once.